ஒருத்தருடைய கமெண்ட் இன்ட்ரஸ்டிங்கா தினேஷ் நான் பார்த்தேன். ஓ! "ஸ்டில் ஓகே. ஹை பேயிங் ஜாபா?" அப்படின்னு டெவாப்ஸ் கேட்டிருக்காரு. "ஜி என் சம்பளம் இல்ல. 50,00,000க்கு மேல வாங்கிட்டு இருக்கேன் ஜி. 12 இயர்ஸ் ம். எக்ஸ்பீரியன்ஸ். 50,00,000 போதாதா சென்னையில?" இந்தியால. நீங்க மட்டும் இல்ல. நெறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க கூட. நீங்க நம்ம ட்ரெய்னிங் பண்ணது நெறைய பேரு தே ஆர் கெட்டிங் 30, ஆமாமா. 40 வித் 30 பீப்பிள் ஆர் 30யே கெட்டிங் போது. 35 இருந்தாலே என்ன சொல்லுவாங்கன்னா, 35 நம்ம இஸ் ஃபாரினே போ வேணாம் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க சாரு. ஸ்கூல் ஸ்டூடண்ட். சார் ஐ ஜஸ்ட் கம்ப்ளீட்டட் மை ஸ்கூலிங். ஆம் ஐ எலிஜிபிள் டூ லேர்ன் திஸ் கோர்ஸ்? ம். ஸ்கூலிங் என்ன 12தா? 10தா? 12th தான் நெனைக்கிறேன் ஐ பிலீவ். அது கரெக்ட்டா போடல. சி 12ன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப சின்ன 12 பசங்கள்ல இருந்தே அந்த இன்ட்ரெஸ்ட் காமிச்சீங்கன்னா வெல் அண்ட் குட். ஏன்னா, இப்போ இன்னொன்னு ஒரு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சைனாலலாம் வந்து 6த் ஸ்டாண்டர்ட் பசங்க படிக்கிறதுல இருந்தே ஏஐ பைத்தான். படிங்கன்றா ஏஐ ஏஐ படிங்கன்லாம் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட். சி ஆ இங்க இங்க என்கிட்ட கேட்குறாங்க ஆக்சுவலி 5த் படிக்கிற 6த் படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ்க்கு நீங்க பைத்தான் கோர்ஸ் வச்சிருக்கீங்களான்னு என்ட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் இல்லப்பா ஸ்டார்ட் இல்ல பண்றேன்னு சொல்லிட்டு எனக்குமே இருக்கேன். வந்தது. நான் ஆக்சுவலி எடுத்தேன். ரொம்ப ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஈவினிங் டைம்ல ஒரு சின்ன பையனுக்கு நான் பைத்தான் எடுத்துட்டு இருந்தேன் நானு. அவங்க அம்மா ம். வந்துட்டு என்கிட்ட ஏடபிள்யூஎஸ் படிச்சாங்க. "சோ ஓ! சார் கொஞ்சம் ஓகே. எடுத்துக் குடுங்க" அப்படி இப்படின்னு. இட் ஹேப்பன்ஸ். ஒண்ணே ஒண்ணு சொல்றேன். ரொம்ப எர்லியா வந்து நீங்க எத ஆரம்பிக்கிறதுனாலுமே வந்து நீங்க லைஃப்ல சீக்கிரமா செட்டில் ஆகலாம். எல்லாருமே இப்ப என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்ன கைட் பண்ணுவேன்னா, வந்து படிங்க, வேலை வாங்குங்கன்றத ஃபினான்ஷியலி ஃப்ரீ ஆவுங்கன்றத நான் கைட் பண்ணுவேன். அதுக்கு வந்து ஆடம்பரமா எடுத்த உடனே ஒரு வேலை கிடைக்குதுன்னு வந்து எதையுமே ரொம்ப ஆடம்பரமா செலவு பண்ணி டெப்ட்ல மாத்தாதீங்க. சி நாட் டோன்ட் டேக் இட் அஸ் அன் அட்வைஸ். இட்ஸ் மை பெர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகேவா? ஏன்னா, ஐடி வந்து நீங்க நல்லா வொர்க் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, ஸ்டேபிளா இருக்கலாம். நீங்க ஏதாவது ஒரு டைம்ல ஒரே பெர்ஃபார்மன்ஸ காமிக்க முடியாது. திடீர்னு நீங்க வந்து அங்க சரியா பெர்ஃபார்ம் பண்ணலாம். லைக் லே ஆஃப் ஏன்னா லே ஆஃப் இஸ் காமன். எவரிஒன் நோஸ் அபௌட் இட். இது வந்துட்டு ஜஸ்ட் வந்து ஒரு லாட்டரி மாரி பண்ணிட்டு இருக்கோம். லேட்டஸ்ட் படிச்சுக்கிட்டு வி ஆர் கெய்னிங் மோர் அண்ட் அததான் அப்படியே சொல்றேன். அத யூஸ் பண்ணி சீக்கிரமா வந்து பினான்சியலி ஃப்ரீ ஆறதுக்கு பாருங்க. ட்ரை டூ இன்வெஸ்ட் இன் மல்டிபிள் திங்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்டி, அதுக்கப்புறம் கோல்டு. இது 3 தான் இப்போதைக்கு பெஸ்ட்டு. அத நீங்க ஈக்குவலா ஷேர் போட்டு பண்ணிட்டீங்கன்னா, சோ குட். ஒரு அமௌண்ட் சேர்த்ததுக்கு அப்புறம் யூ கோ ஃபார் அ பிக் கார் ஆர் பிக் ஹவுஸ். எடுத்த உடனே பெரிய டெப்ட்ல மாத்தாதீங்க. இப்ப ரொம்ப ஏறி இப்ப இந்த பையன் இருக்கான்ல 12த் முடிச்ச பையனா இருந்தா, ஆ புட் அ கோல் தட் 10 இயர்ஸ் நான் பினான்சியலி ஃப்ரீ ஆகணும். இப்போ 12த்னா என்ன வயசு இருக்கும்? ஒரு 19 வயசு இருக்குமா? அவ்வளோதான். 30 19 இயர்ஸ்ன்னு டார்கெட் பண்ணணும். 30 இயர்ஸ்க்குள்ள எவன் எனக்கு வேலை தரான், வேலை தரல. நான் கவலைப்படக்கூடாது. நான் வந்துட்டு என் காசுலயே இப்போ நீங்க எஃப்டில ஒரு சும்மா ஒரு 1 crore வச்சிருந்தீங்கனாலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் 60,000 வரும் மாசம் மாசம். வேலைக்கு போகணும்னு அவசியம் இல்ல. அட்லீஸ்ட் உங்க சாப்பாட்டு செலவுக்காச்சு நீங்க வீட்லயே உட்கார்ந்து சாப்பிடலாம். சரியா? ஸோ எர்லியா ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ஒரு கோல் செட் பண்ணுங்க. 10 இயர்ஸ் தான் எனக்கு. அவன நான் பினான்சியலி ஃப்ரீ ஆகணும். ஸோ ஐ ரியலி அப்ரிஷியேட் பீப்பிள்ஸ் ஸ்டார்ட் எர்லி. ஆனா, அந்த அந்த கோல ரொம்ப அதுல டீவியேட் ஏன்னா சின்ன பசங்க டீவியேஷன் நெறைய இருக்கும். அதுவும் இந்த 20ல இருந்து 25 வயசுக்குள்ள பயங்கர டீவியேஷன்ஸ் இருக்கும். அந்த டீவியேஷன்ஸ்லாம் கடந்து இஃப் யூ வொர்க் ஹார்ட்னா யூ கேன் பினான்சியலி ஃப்ரீ இன் 10 இயர்ஸ். கண்டிப்பா. சூப்பர் ஜி. அண்ட் எஸ் அண்ட் ஆல்சோ ஸ்டூடண்ட்ஸ்க்கு தெர் இஸ் அ ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இன் தமிழ் பூமி. இஃப் யூ ஆர் காலேஜ் ஸ்டூடண்ட் ஆர் ஸ்கூல் ஸ்டூடண்ட் வி நெவர் ஒரே ஒரு ஸ்டூடண்ட் முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ இஃப் யூர் ஸ்கூல் ஆர் காலேஜ் ஸ்டூடண்ட் டெஃபினெட்லி மென்ஷன் இட் டு டீம் ஸோ தட் தெர் இஸ் வெரி ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. வி ஆல்வேஸ் கிவன் இட் ஃப்ரம் த பிகினிங். ஸோ இட் இஸ் தேர். ஜஸ்ட் யூ வில் பி ஏபிள் டு அவைல் இட். So right now we are giving almost 50% discount for school and college students. So it might change in future. So the just percentages doesn't matter, but just let us know if you are a student. And what is the step by step roadmap for AWS DevOps? So இதுக்கு வந்துட்டு I suggested them to attend நம்ம டெமோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் ஜி. so that they can come and ஆமா. அந்த 2 entirely நாள் அட்டெண்ட் understand. பண்ணுங்க. ஃபுல்லாவே உங்களுக்கு புரிஞ்சிரும். Yeah, என்னதான் demo is நடக்குதுன்னு free. அப்படின்னு. You can attend. அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க just you can fill the form. So demo first ஒரு 3 days you will be able to attend free. There is no issue. You can without any pay நீங்க attend பண்ணிக்கலாம். நிறைய you will be able to understand what is DevOps எல்லாம் பேக்ரவுண்ட் எல்லாமே தெரிஞ்சிடலாம். So after that you can definitely choose if you want to join or not. It's up to you guys. So what is the difference between AWS DevOps and AWS Data Engineer? சிவா ஆ கேட்டிருக்காரு. டெவாப்ஸ் நான் சொல்லிட்டேன். டேட்டா இன்ஜினியர் நம்மளும் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு நெனைக்கிறேன். Yes. Yeah, I think this is covered. Yeah, that is covered. Yeah. Okay, I think is what okay, that is done. சர்டிஃபிகேஷன் எதா இருக்கா ஜி குபர்நெட்டிஸ்க்கு? சிகேஏன்னு ஒண்ணு இருக்கு. குபர்னெட்டிஸ் சர்டிஃபைட் குபர்னெட்டிஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். அது பண்ணாலே போதும். ஆ ம். அது வந்துட்டு ஓகே. கம்ஸ் அரவுண்ட் ₹30,000 வரும். எக்ஸாம் காஸ்ட் மட்டும். ம். பட் ரொம்ப வேல்யூபிளான சர்டிஃபிகேட். ஓகே. ஸோ ஓகே தினேஷோட கொஸ்டின் நீங்க ஃபுல்லா ஆன்சர் பண்ணிட்டீங்களா ஜி? தேர் இஸ் ஃபியூ மோர் கொஸ்டின் தினேஷ் ஹியர். வந்துட்டு
அது சொல்லிட்டேன். as you mentioned placement support means will you provide like you are tied up. Yeah, we have tie up with companies as well as see AWS DevOpsக்கு மார்க்கெட்ல வேலை இருக்கும்போது ப்ராப்பரா நாக்ரி ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணி LinkedInல வந்து ஆக்டிவா இருந்தாலே கிடைச்சிரும். ஓகேவா? SDOI டை அப்ஸ் இந்த இன்டர்வியூ சப்போர்ட் குரூப்லயே நாங்க வந்து என்ன கேட்டு வருவாங்க. நான் போஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். ஸ்டூடண்ட்ஸ் பிளேஸ் ஆன ஸ்டூடண்ட்ஸும் கேட்பாங்க. ஜி நான் ஜாயின் பண்ண கம்பெனில ஒரு 4 ஓப்பனிங்ஸ் இருக்கு, 2 ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு போஸ்ட் பண்ணுவாங்க. வில் ரெஃபர் தெம். அதுலயுமே நெறைய பேருக்கு கிளிக் ஆயிருக்கு. அதுதான் இங்க டை அப்ன்றது. Actually, Susan ji, I owe you a respect because your personal and professional matches ப்ரொஃபஷனல் me, மேனேஜ்மெண்ட் and your யுவர் வேர்ட்ஸ். words are making me feel good. Thank you so much, Dinesh ji. சூப்பர் Uh, சூப்பர் yeah, ஜி. it relates everyone. Relates every middle class peoples. கண்டிப்பா. Most of the middle class peoples it relates. டெஃபினெட்லி தட்ஸ் ட்ரூ. கண்டிப்பா. தட்ஸ் டெஃபினெட்லி ட்ரூ. அண்ட் எஸ் தினேஷ், நீங்க ட்ரெய்னிங் எடுக்கிறீங்கன்னா சொல்லுங்க. தமிழ் மொழியில வந்து பாருங்க. வி வில் see. ஜஸ்ட் கிடிங். ஓகே. இஸ் கம்யூ சாரி, எனக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது. ஸோ இட்ஸ் கம்யூனிகேஷன் ரியலி நீடட் டு கெட் இன்டு ஐடி ஈவன் இஃப் ஐ லேர்ன்ட் AWS DevOps thoroughly. விக்னேஷ் கேட்டிருக்காரு ஜி. சூப்பர் கொஸ்டின் ஜி உங்களுக்கு. Communication is definitely needed actually. ஆனா ரொம்ப நல்லா பேசணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? நல்ல கொஸ்டின். இப்ப நான் ஸ்டார்ட்டிங்ல ஒர்க் பண்ணும்போது வந்து ஒரு இந்தியன் பேஸ்ட் கம்பெனி தான் எனக்கு வேலை கிடைச்சது. ஓகேவா? அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் தான் மோஸ்ட்லி வந்து பேசுறது அந்த மாரி தான் இருந்தது. ஓகேவா? அ கொஞ்சம் கொஞ்சம் நான் சமாளிப்பேன். கொஞ்சம் நார்த் இந்தியன்ஸ் இருப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சமாளிப்பேன். 2ண்ட் கம்பெனிய ஸ்விட்ச் ஆகும்போது எம்என்சி. எம்என்சில நான் யுஎஸ், யுகே பீப்பிள்ஸ்ட்ட பேசியே ஆகணும். இன்டர்வியூலயே வந்து என்னாச்சுன்னா, அவங்க சொல்றது எனக்கு புரியல. ஏன்னா அந்த ஆக்சென்ட் வந்து எனக்கு அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டேன் நானு. ஓகேவா? எனக்கு பக்கத்துல இருந்த டெலிவரி மேனேஜர் வந்து நான் அப்ப 19 இயர்ஸ்ல லினக்ஸ் சர்டிஃபிகேட் பண்ணதுனால என் மேல கொஞ்சம் ஹோப் வச்சிருந்தாரு. "ரொம்ப சின்ன பையனா இருக்க. நீ வந்தா எங்க டீமுக்கு ரொம்ப அட்வான்டேஜ்." இப்ப நான் 12 வயசு பையன் 12த் படிச்சுன பார்த்து ஒரு இதுவானல. அந்த மாரி ஒரு 19 இயர்ஸ்ல ஒருத்தன் வரான் பாரு அப்டின்ட்டு ரொம்ப எக்ஸைட் ஆனாரு. அவரு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு. அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, "நீ சீக்கிரமா வந்து அவைங்க சொல்றத புரிஞ்சுக்கணும். நான் எப்பயுமே வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. ஏன்னா நான் டெலிவரி மேனேஜரு. பக்கத்திலேயே உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது." நான் என்ன பண்ணேன்னா வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போ வேலை கிடைக்காம பிபிஓ ஜாயின் பண்ணாங்க. யூசுவலி ஹேப்பன்ஸ் ரைட். ஸோ என்னோட ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் வந்து பிபிஓல ஒர்க் பண்ணிட்டு நான் போய் கேட்டேன். "ஏய் கொஞ்சம் ஹெல்ப் பண்றா. எனக்கு அவைங்க சொல்ற நான் இங்கிலீஷ்ல ஓரளவுக்கு தத்தி தத்தி பேசுறேன். புரியிற அளவுக்கு நான் ஓரளவுக்கு புரிய வச்சுருவேன். ஆனா அவங்க சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன பண்றதுன்னு கேட்டேன். அவன் ஒரே விஷயம் தான் சொன்னான். அவங்க லிசன் பண்ணும்போது நீ மைண்ட ஃபுல்லா பிளாங்க்கா விட்டுரு. எதையுமே நீ யோசிக்காத. அந்த சிச்சுவேஷன்ல வந்து ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ண புரியும் அப்டின்னா. இவ்வளோ தான் அவன் என்ன கைட் பண்ணான். வேற எதுவுமே சொல்லவே இல்ல. அன்னைக்கு ஈவினிங் நான் அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி அவன் சொன்ன மாதிரி மைண்ட ஃபுல்லா பிளாங்க்கா விட்டேன். என் ஃபோக்கஸ் ஃபுல்லா அங்க மட்டும் தான் வச்சேன். புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பிக்கப் ஆனது தான். அவனுங்க சொன்னானுங்க. என்னன்னா எனக்கு ஒரு கெடு வச்சானுங்க. இங்க பாரு புரமோஷன் பீரியட். உனக்கு சரியாவும் புரிய மாட்டேங்குது நான் பேசுறது. 3 மாசம் தான் உனக்கு டைமு. இந்த 3 மாசம் நீ ப்ரூவ் பண்ணா நாங்க வெளிய எடுத்துருவோம்னே சொல்லி தான் எடுத்தானுங்க. எனக்கு எப்படி இருக்கும்? இதான் ஃபர்ஸ்ட் எம்என்சி. இவ்ளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அங்க விஎம்ஆர்லாம் அப்ப தான் நான் கத்துக்க ஆரம்பிச்சது. அப்ப அந்த இதுலயே விடக்கூடாது அப்டின்ட்டு அந்த 3 மந்த்ஸ்ல வந்து நான் ப்ரூவ் பண்ணேன். ஐ டுக் ஹெல்ப் ஃப்ரம் பீப்பிள்ஸ். நான் தனியாலாம் பண்ணல. நெறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இட் ஹேப்பன் இன் தட் வே. ஸோ கம்யூனிகேஷன்ன்றது பேரியர் கிடையாது. டெய்லியுமே நீங்க பேச பேச வந்துரும். இல்லன்னா எனக்கு வரவே வராதுன்னா 2 சிம்பிளான விஷயம் சொல்றேன். ஒண்ணு வந்துட்டு இங்கிலீஷ் பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்ட வந்து கேட்கவே மாட்டேன்னா இனிமேட்டு கேளுங்க. கேட்டு பாட ஆரம்பிச்சுருங்க. யார்ட்டயுமே பாடிலாம் காட்ட வேணாம். தனியாவே பாடுங்க. ஓகேவா? பயங்கரமாங்க. நீங்க தனியாவே பாடுங்க. ஏன் அத நான் பாட சொல்றேன்னா, உங்க நாக்கு அப்பதான் அதோட பழகும். அந்த ப்ரொனன்சியேஷனுக்கு உங்க நாக்கு அப்ப பழகும். ஓகேவா? 2வது வந்துட்டு இந்த காமிக்ஸ்லாம் கொஞ்சம் ஆன்லைன்ல நெறைய காமிக்ஸ் இருக்கு. இல்லன்னா இப்ப ChatGPTல போட்டாலே எனக்கு சில காமிக் ஸ்டோரி சொல்லுன்ட்டு. ஒரு காமெடி வரும்ல, ரவி, நான் என்ன பண்றேன்? சுந்தர் நான் ஒண்ணுமே பண்ணல. அந்த மாரிலாம் வந்து சும்மா நீங்க அத வந்து பாருங்க. அதுல கிராமட்டிக்கல் திங்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இது 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 மாரி பண்ணாலே போதும். ஃபைனலா வந்து இந்த மாரி யுஎஸ், யுகே பிரசிடென்ட்டோட ஸ்பீச்சஸ் இல்ல அந்த பீப்பிள்ஸ் பேசுறதெல்லாம் வந்துட்டு லிசன் பண்ணுங்க. 3 மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். 1 மாசத்திலேயே நீங்க கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிடலாம். கண்டிப்பா. டெஃபினெட்லி. நான் இங்கிலீஷ் நானும் தமிழ் மீடியத்தில படிச்சிருந்தேன் இந்தியால இருக்கும்போது. ஸோ லைக் என்னோட இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா 12த் வரைக்கும் எனக்கு பிடிக்காத ஒரே லாங்குவேஜ் இங்கிலீஷ் தான். இங்கிலீஷ்ல நான் ஃபெயில் ஆன ஒரே சப்ஜெக்ட் இங்கிலீஷ் தான். ஸோ அதனால இங்கிலீஷ்னாலே எனக்கு பயங்கர கடுப்பா இருக்கும். ஆல்வேஸ் ஒரு இதா தான் இருப்பேன். பட் அட் த எண்டு கேம்பஸ் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து இங்கிலீஷ் வேற வழி இல்ல. பேசி தான் ஆகணும். ஸோ அந்த பீரியட்ல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, தப்பு தப்பா பேசி குரூப் இதெல்லாம் நடக்கல. குரூப் டிஸ்கஷன்லாம் எல்லா குரூப் டிஸ்கஷனும் கிளியர் பண்ணிருவேன். ஒருத்தர் 2 பேர் சொன்னாரு அந்த இன்டர்வியூவரு. அவன்லாம் லைக் ஒருத்தர் வந்து ஏதோ ஆர்கியூ பண்ணாங்க. நல்லா தான் பேசினேன். நீங்க ஏன் செலக்ட் பண்ணலன்னு சொன்னாரு. அவர் என்னைய காட்டியும் சொன்னாரு. அவன் ஒண்ணுமே பேசல. அவனுக்கு இங்கிலீஷ் தப்பு தப்பா பேசினான். ஆனா ஏதோ பேசினான் அப்படின்னு ஏதோ சொன்னாரு. ஸோ தட்ஸ் அபௌட் இட். அண்ட் நான் எப்படி படிச்சேன்னு பார்த்தீங்கன்னா, மூவிஸ் பார்த்து படிச்சேன். அந்த
லைக் ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸ்லாம் இருக்கும். அத அப்படியே பார்த்துட்டே இருப்பேன். புரியாது. இருந்தாலும் பார்த்துட்டே இருப்பேன். ஜஸ்ட் அந்த ஜேசன் ஸ்டாத்தம் அவங்கலாம் அப்பதான் எனக்கு தெரிய வந்தாங்க. ஸோ ஆக்ஷன் மூவிஸ் நெறைய பார்ப்பேன். ஒரு லா மூவிஸ் பார்த்து அதிலிருந்து எனக்கு கத்துக்கிட்டேன். ஓரளவுக்கு நாலேட்ஜ் வந்துச்சு. இங்கிலீஷ் ரிலேட்டட் டூ இங்கிலீஷ். ஸோ எஸ். அண்ட் எஸ் ஒன்ஸ் பேச ஆரம்பிச்சோன்னா அப்புறம் தென் இட்ஸ் பெருசா ஒண்ணும் இஷ்யூ கிடையாது. யாஹ்! அண்ட் பிரேம் கேட்டிருக்காரு. ஜி 6+ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இந்த கோர்ஸ் முடிச்சு உங்க கைடன்ஸ்ல பண்ணா நான் லீட் ரோலுக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்கிறாரு டெவாப்ஸ்ல. 6 இயர்ஸ்க்கு லீடு குடுப்பாங்க. ஆ ஆனா பெட்டர் சீனியரா போங்க. லீடுலாம் போனீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமா இருக்கும். ஓகேவா? ம். 6 இயர்ஸ்ல 3 இயர்ஸ் டெவாப்ஸ்ன்னு சொல்லி சீனியரா போயிட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்க கம்பெனிக்கு லீட் என்னென்ன பண்றாங்க நீங்க அப்சர்வ் பண்ணிட்டு அப்புறம் லீடா மாறுங்க. எடுத்தோனே லீடுக்கு போனீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கும். டோன்ட் ட்ரை கரெக்ட். எடுத்த உடனே லீட் ட்ரை பண்ண வேணாம். சீனியர் ட்ரை பண்ணிட்டு ஏன்னா லீடுல 9 இயர்ஸ்க்கு மேல போய்க்கலாம் லீடுக்கு. 9 இயர்ஸ்க்குள்ளலாம் இருந்தீங்கன்னா சீனியர்லயே இருக்க பாருங்க. கண்டிப்பா. அண்ட் கோ லாங்குவேஜ் தேவைப்படுமா ஜி டெவாப்ஸுக்கு? இல்ல தேவைப்படாது. தேவைப்படாது. ஓகே. பைத்தான் ஃபைன். தேவைப்படும். கோ தேவைப்படாது. பைத்தானே போதும். ஓகே. இப்போ கரியர் பிரேக்ல இருக்கேன். கரியர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஐடில இருக்கேன். இந்த கோர்ஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுமா? எப்படி நான் கரியர் பிரேக் எப்படி ஃபில் பண்றதுன்னு கேட்டிருக்காங்க ரம்யா. கரியர் வந்து ரம்யா விமென்ஸ்க்கு வந்து நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ லைக் இந்த மாரி வுமன் ஃபார்வர்ட் ப்ரோகிராம்ன்னு இருக்கு. ஏன்னா விமென்ஸ் வந்து லைக் அ அ பிரெக்னன்ட் ஆகினாலே வந்து பிரேக் எடுத்துருவாங்க கரெக்ட்டா? ஸோ அதெல்லாமே வந்து நெறைய எங்க கம்பெனியே வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேவா? நீங்க ஸ்ட்ராங்கா படிச்சிட்டீங்கன்னா, யூ வில் கெட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இன் தட் வே. ஓகேவா? ஸோ எவ்வளோ வருஷம் கேப்ன்றது இன்னும் மேட்டர்ஸ். எவ்வளோ வருஷம் கேப் சொல்றாங்க? 2 இயர்ஸ். 2 இயர்ஸ்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஈவன் உங்களுக்கு டெப்த்தா தெரியணும்னா, யூ கேன் கால் அஸ் வில் கைட் யூ. ஓகேவா? ஓகே. ஓகே. இல்ல அவங்க சொல்லல. பட் யா ஜஸ்ட் கால் அஸ். வி வில் ஸ்பீக் ஒன் டு ஒன் பிகாஸ் திஸ் இஸ் ஆல் ஒன் டு ஒன் ரிலேட்டட்ல வரும். ஸோ எஸ் வி கேன் ம். 17 ஓகே. ஆர் வீக்கெண்ட் கிளாஸஸ் அவைலபிள். எஸ் இந்த ஏடபிள்யூஎஸ் டெவலப்ஸ் வந்து நம்ம மந்த்லி ஒரு பேட்ச் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ டெஃபினெட்லி இப்போ வீக்கெண்ட் ஸ்டார்ட் பண்ணால் நெக்ஸ்ட் மந்த் லைக் எண்ட் இப்போ வீக் டேனா நெக்ஸ்ட் வீக்கெண்ட் நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல் த எண்ட் ஆஃப் த மந்த் ஒன் பேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ வீக்கெண்ட் வீக் டே ரெண்டுமே கவர் ஆகும். இந்த மந்த்ல நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் பி இந்த கம்யூனிட்டி வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லைன்னா நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவாங்க. ஸோ தட் ஃபியூச்சர் இது உங்களுக்கு வரும். ஸோ ஐ ஜஸ்ட் பிங் த வாட்ஸ்அப் குரூப் நம்பர்ஸ். நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணிட்டு யூ கேன் பி கனெக்டட். அண்ட் ஆல்சோ யா and okay, almost we are running out of time. We'll just have few questions. We need to respect everybody's time, but still full crowd is there. But yeah, we'll just respect everybody's time. Only basic programming language knowledge is required for DevOps. Okay, cover பண்ணிட்டோம். Could anyone list me key things to consider while looking for DevOps as a person who's working on software development? So yes, further இதுக்கு I would suggest you to attend the demo session. அதில் இதை நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். நிறைய AWS DevOps பற்றி கொண்டு இன்டெப்த்தாக கேட்டிருக்காரு. You can attend the demo session. அதில் நீங்கள் பண்ணலாம். Overall experience is 13, and if I don't want to go to lead level first, then what is the relevant experience DevOps I can tell? Considering the package is 20L. 13 இயர்ஸ்னா கன்சிடர் பேக்கேஜஸ் 20L. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் 13 இஃப் ஐ டோன்ட் வாண்ட் டு கோ லீட் லெவல். டெவாப்ஸ்ல ஆர்க்கிடெக்ட் லெவல் போறது தான் கொஞ்சம் டஃப்பா இருக்கும். ஏன்னா ஆர்க்கிடெக்ட் லெவல்லாம் நீங்க போயிட்டீங்கன்னா, வீக்கெண்ட்லாம் உட்காந்து நீங்க படிக்கணும். ஆர்க்கிடெக்ட்ன்றது கஷ்டம்லாம் கிடையாது. என்ன கொஞ்சம் 7 நாள் ஒரு இனிஷியலி ஒரு 1 இயருக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்படணும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா, உங்கள விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களோட லீட்ஸ வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம். லீட் லெவல்லாம் 13 இயர்ஸ்னா தாராளமா போயிடுங்க. ஏன்னா, நீங்க அங்க போயிட்டு உங்க உங்க ஏஜும் அங்க இருக்கிற ஏஜுக்கும் மேட்ச் ஆகாது. அவனுங்க அ லைக் கைண்ட் ஆஃப் உங்க சின்ன பசங்க லீடா இருப்பாங்க. நீங்க அவங்களுக்கு கீழ சீனியரா போனீங்கன்னா நல்லா இருக்காதுல்ல. ஸோ உங்களுக்கு அது பிரச்சனை இல்ல, பரவால்லன்னா ஆனா குடுக்க மாட்டாங்க. 13 இயர்ஸ்ல சீனியர் குடுக்க மாட்டாங்க. லீடு தான் போகும். லீடுலாம் பயம் இல்ல மேனேஜ் பண்ணிடலாம். ஏன்னா, உங்களுக்கு மேல ஒரு ஆர்க்கிடெக்ட் ஒருத்தன் இருப்பான். அவனுக்கு தான் தலைவலி. உங்களுக்கெல்லாம் பெருசா தலைவலி இருக்காது. Yes, so that's true. And yes, I think all the questions நம்ம ஆன்சர் பண்ணிட்டோம். அண்ட் ஃபியூ திங்ஸ் ஃபைனல் க்ளோசிங்ல. ஸோ இப்போ வந்துட்டு நான் கரியர் கேப் இருக்கு, இல்லை நான் ஏடபிள்யூஎஸ் ஜாப்ஸ் புதுசாக வரேன்னா என்னை ஃப்ரெஷராக கன்சிடர் பண்ணுவாங்களா, இல்லை எப்படி ஜி? இல்லை நான் ஹவு வுட் தட் மேட்டர்ஸ்? ஆல்ரெடி வொர்க் பண்ணியிருந்தாங்களா? இல்லை, நான் ஜென்ரல் கொஸ்டின் நானே கேட்குறேன். பிகாஸ் கொஸ்டின்ஸ் நம்ம வில் ஜஸ்ட் ராப் த கொஸ்டின்ஸ். ஃபைனலாக ஒரு காமன் கொஸ்டின்ஸ் இது எப்போவுமே கேட்பாங்க என்கிட்ட. ஸோ நான் உங்ககிட்ட அதை கேட்குறேன். அ லைக் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா லைக் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது வேற இல்லாம எதுல ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனாலும் நம்ம வந்து வி கேன் ஜஸ்ட் புட் அதில ஒர்க் பண்ண மாரி போட்டுட்டு போயிரலாம். தட் இஸ் த மெயின் திங் ரைட்? அது கொஞ்சம் ஈஸியா வேலை கிடைக்கும். எக்ஸாக்ட்லி. இல்லனாலுமே லைக் ரொம்ப இப்பதான் படிச்சிருக்கனால தான் தருவாங்க. ஆனா எனக்கு இப்போ சில பேர் என்ன இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் மாரி இன்ஸ்டன்ட் ஜாப் தானே கேட்டு வராங்க. ஸோ அப்போ வேற ம். வழி இல்ல. அப்படிதான் சொல்லணும்.
கேன் வி லீவ் கொஸ்டின்ஸ் லைக் டு ஃபியூ ஆடியன்ஸ்? சும்மா யாராவது லைவா யாராவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? யாருக்காவது கேட்கணும்னாலுமே எஸ் யூ சந்தியா தெளிவா ஒரு கேட்கலாம். கொஸ்டின் இருக்கு. ஐ ஹேவ் நோ இல்ல நாலேஜ் டைப் அபவுட் பண்றதோட AWS. லைக் ஓகே. லைவ் ஓரலாவே யாராவது கொஸ்டின் கேட்கணும். கேட்கறனால அன்மியூட் பண்ணிட்டு கூட நீங்க கேட்கலாம் யாராவது. இல்ல இந்த ஒரு கொஸ்டின் மட்டும் கவர் பண்ணிடலாம் ஜி. ஐ ஹேவ் நோ ஆ நாலேஜ் அபவுட் AWS அண்ட் DevOps. ஆஃப்டர் திஸ் கோர்ஸ், இஃப் ஐ கிவ் 100% எஃபர்ட், வில் ஐ கெட் ஜாப் அண்ட் ஐ கேன் சர்வைவ் இன் த ஜாப்? கண்டிப்பா லைக் நீங்க எங்களோட சேனல் ஃபுல்லா பாருங்க. ஏன்னா யூடியூப் இப்ப எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்ல. லைக் யாருமே யூடியூப் பார்க்காமலாம் இல்ல. ஸோ நீங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட் இப்ப நாங்க என்ன ஐயா எங்ககிட்ட நல்ல மீன்கள் விற்கப்படும் தான் வித்துட்டு இருப்போம். ஸோ நீங்க வந்துட்டு நீங்க அந்த ரிவ்யூஸ்லாம் பாருங்க. நாங்க இதுக்கு திருப்பி திருப்பியும் வாங்க ஜி, பண்ணுங்க ஜின்றதோட லைக் வி ஆர் ப்ரூவிங் திங் லைக் ஒன் மோர் திங் இஸ் நெறைய இடத்துல இப்ப நான் எடுக்கும்போது என்னாச்சுன்னா, என்னால ஹெல்த் ரொம்ப சப்போர்ட் பண்ணல. நான் ஒரு டைம் நிறுத்திட்டேன். என்னன்னா ஒரு 1 1/2 வருஷம் நான் கோர்ஸ் எடுக்கல. ஆஃபீஸ் வேலை மட்டும் போதும். உடம்பு செட் ஆகலன்னு நிறுத்திட்டேன். அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி படிச்ச பசங்க ரெஃபர் பண்ணி 2 பேர் வெயிட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. நான் வேற இன்ஸ்டிடியூட்ட கை காமிச்சு விட்டேன். அவைங்க சொன்ன ஒரே விஷயம் இதுதான். "ஜி அங்க போனா ஏமாத்துறானுங்க. ஒண்ணுமே கத்துக்க முடியாது. நான் வெயிட் பண்ணி படிக்கிறேன்னானுங்க." "எவ்வளோ? 6 மாசம் ஆகட்டும், 1 வருஷம் ஆகட்டும் உங்ககிட்ட தான் படிக்கிறேன்" அப்டின்னானுங்க. ஸோ அப்பதான் என்ன ஆச்சுன்னா, நான் திருப்பியும் இதுக்குள்ளேயே வந்தது. ஏன்னா, நானுமே சில சில இன்ஸ்டிடியூட்ல இப்போ நான் லினக்ஸ் படிச்சேன்றதுனால, அத தவிர்த்து நான் சில சில இன்ஸ்டிடியூட்ல AWS படிச்சேன். ஏன்னா, அப்போ ஸ்டார்ட்டிங் கரியர்ல. நான் ய விண்டோஸ் தனியா படிச்சேன். VMware தனியா படிச்சேன். எல்லாமே என்ன ஏமாத்திட்டாங்க. லினக்ஸ் மட்டும் தான் என்ன காப்பாத்துச்சு. ஓகே. தோ ஐ ஹேவ் சேம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அது இவங்களும் சொல்றத பார்த்துட்டு தான் சரி ஓகே நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எடுக்கலாம். ஐ வில் ட்ரை டூ மேக்ஸிமம் மெயின்டெயின் த ஹெல்த் அண்ட் வில் டூ திஸ். பட் ஹெல்த் சாக்ரிஃபைஸ் இதுல இருக்கு. இல்லாமலாம் இல்ல. பட் நான் விட்டது அந்த பசங்க வெயிட் பண்ணி திருப்பியும் என்னடா இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறாங்க அப்படின்றதுனால தான் லைக் ஸ்டில் இட் இஸ் கன்டினியூயிங். ஸோ நீங்க அத பத்தி வொரி பண்ணாதீங்க. இஃப் யூ கிவ் 100 நான் என்னோட 100% இதுல இருக்கும். ஆ நீங்க பிராக்டிஸ் ஒழுங்கா பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இட் வில் பி ஈஸி. கண்டிப்பா. சூப்பர். எனி லைவ் கொஸ்டின்ஸ் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். நம்ம இன்னைக்கு வி ஜஸ்ட் கவர் ஆல் த கொஸ்டின்ஸ். பட் ஹோப் செஷன் யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எனி லைவ் கொஸ்டின் வி கேன் ஆன்சர் நவ். யூ கேன் அன்மியூட் அண்ட் ஸ்பீக். Anyone have anything to directly ask me? You can ask now. ஆல்ரெடி நெறைய பேர் கேட்டுட்டாங்க இந்த கொஸ்டின். பட் ஸ்டில் நான் கேட்கிறேன்றது எப்படின்னா, நம்ம ப்ரொஃபைல் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுவோம்? எனக்கு 12 இயர்ஸ் ஆஃப் லைக் அரவுண்ட் 10 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஜி. நான் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆட்டோமேஷன் டெஸ்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாவே ஃபங்ஷனல் டெஸ்டிங்ல தான் இருக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம இப்போ இந்த கோர்ஸ் படிச்சுட்டு ஆ ம். வெளியில ப்ரொஜெக்ட் பண்ணும்போது, அ இங்க நான் டெவாப்ஸ் பண்ண மாரி இப்போ ப்ரொஃபைல ரெடி பண்ணி நம்ம வெளிய ப்ரொஜெக்ட் பண்ணுவோமா? இல்ல அது எப்படி ஜி? சரி உங்க இது கம்பெனில மோஸ்ட்லி டெவாப்ஸ் 2 இயர் இருக்குல்ல? உங்க கம்பெனில டெவாப்ஸ் இருக்குல்ல? இல்ல கிளவுட் டெவாப்ஸ் ஏதாவது இருக்கா? இல்ல உங்க கம்பெனி அது மாரி எதுவும் வச்சு இல்லையா? அதெல்லாம் இருக்கு. எல்லாமே ஆன் ஷோர்ல தான் ஜி அவங்க ஹேண்டில் நீங்க பண்றாங்க. ஒரு விஷயம் யுகே என்ன ப்ராஜெக்ட் பண்ணுங்கன்னா, ஆக்சுவலி. அந்த டீமோட யாராவது ஃப்ரெண்ட்ஷிப் வைக்கிற மாரி ட்ரை பண்ணுங்க. என்ன நடக்குது? கண்டிப்பா ஏதாவது ஒரு கான்டாக்ட் இருக்கும்ல. ஸோ அட்லீஸ்ட் நீங்க ஒண்ணும் இல்ல. என்கிட்ட படிக்கிறத என்கிட்ட படிச்சுக்கோங்க. ஓகேவா? ம், படிச்சு அந்த ம், டீம்ட்ட என்ன நடக்குதுன்றத உள்ள இருந்து பார்த்தாலே, அதுவே உங்களுக்கு ம். எக்ஸ்பீரியன்ஸ் தான். நம்ம தெரியாமலாம் கரெக்ட் ஜி. போய் இது எதையும் இது பண்ண போறது. மெயின் கிளையண்ட் சொல்லு, சொல்லு. ஒரு மல்டி வெண்டர் செட்டப் ஜி. நம்ம அதுக்குன்னு ஒரு சாட் இருக்கும். அதுல இருக்கவங்க எல்லாமே அ ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க. நமக்கு ஏதாவது அந்த ஆப் ஓப்பன் ஆகல, இல்ல சர்வர் எரர் அந்த மாரி ஏதாவது வருதுன்னா, நம்ம லாக் எடுத்து அங்க போட்டோம்னா, அவங்க இங்க தான் ஃபிக்ஸ் ஃபாரினரா பண்ணுவாங்க. இருந்தாலுமே ஃப்ரெண்ட்ஷிப் எடுக்க முடியுதா பாருங்க. இல்லன்னா விட்டுருங்க. லைக் ஐ வில் ஈவன் கைட் யூ. ஏன்னா லிங்க்டின்ல கூட நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் கண்டுபிடிங்க. அதான் திஸ் இஸ் த ரைட் டைம் டு ஸ்விட்ச் டு டெவாப்ஸ். ஏன்னா டெஸ்டிங் எனக்கு தெரியல எவ்வளோ நாள் அதுல நல்ல சேலரிக்கு சர்வே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. ஓகேவா? திஸ் இஸ் த ரைட் டைமு. லைக் 3 டூ ம். 4 இயர்ஸ் நம்ம போட்டுக்கலாம். முடிஞ்சா சான்ஸ் கிடைச்சா உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்றதையும் அப்சர்வ் பண்ணுங்க. அது முடியலன்னா பரவால்ல. நம்ப சரி பண்ணிக்கலாம். ஸ்டில் வி கேன் கிராக் ஜாப் இன் த மார்க்கெட் அப்படிதான் சொல்றீங்க. டெஃபினெட்லி. தட் இஸ் வாட் யூ ஆர் சேயிங். நான் இவ்ளோ நேரம் 1 ஹவர் பேசியிருப்பேன். நீங்க எல்லாருமே ஐடில இருந்திருப்பீங்க. நான் எவ்வளோ மெச்சூர்டா பேசியிருப்பேன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட்டா இல்லையா? ம். தட் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் இன் த என்டையர் கிளாஸ் இட்செல்ஃப். கூல் ஓகே. கூல் ஜி. ஆக்சுவலி இது நான் ஒரு 3, 4 இயர்ஸ் பேக்கே இது ஸ்டார்ட் பண்ண வேண்டியது ஜி. நான் என்னோட பழைய கம்பெனில நான் குபர்னெட்டிஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னன்னே தெரியாம ஒர்க் பண்ணியிருக்கேன்.
Yeah. சரி சீரியஸ்லி பரவாயில்ல. சிகே எல்லாம் இப்போ மே வி 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 பார்த்துருக்கேன். மே அந்த ஃப்ளோ தெரிஞ்சா போதும். எங்க நம்ம நடுவுல போய் ம். திடீர்னு ஒரு படத்த நடுவுல பார்த்தா எப்படி இருக்கும்? எங்க அ ஆரம்பிச்சது, எங்க முடியுதுன்றத விட, அந்த படத்த அதனாலயே முதல்ல அந்த இருந்து பார்க்குற கம்பெனி விட்டு மாரி நான் தான். வெளியவும் வந்துட்டேன் ஜி. அது ஒரு 1 இயர் இருந்தேன். அங்கேயே உடனே வெளிய இருந்திருக்கலாம். என்ன வரக்கூடாதுன்னு கேட்டா சொல்லிட்டு. குபர்னெட்டிஸ் இருக்குன்ட்டு அங்கேயே இருந்திருக்கலாம். ஏன் வந்துட்டீங்க 1 ஹவர்ல? 1 எரிக்சன் இயர்ல? ப்ராஜெக்ட் தான் ஜி இருந்தேன். ஏன் நல்ல டெக்னாலஜிலாம் இருந்திருக்கலாமே. ஏன் வந்துட்டீங்க? இல்ல அப்போ வந்து நான் வந்து இந்த லினக்ஸ பத்தி எனக்கு சுத்தமா நாலேட்ஜே இல்ல ஜி. நான் ஃபுல்லாவே வந்து செலினியம், ஜாவால வொர்க் பண்ணியிருந்தேன். அவங்க வந்து அங்க ஆட்டோமேஷன் சொல்லி தான் எடுத்தாங்க ஜாவாக்குன்ட்டு. ஆனா வந்து ஜென்கின்ஸ்ல வந்து ஜாப் ரன் பண்றது, அப்புறம் வந்து ஒரு ஜார் எடுத்துட்டு போய் அங்க பிளேஸ் பண்ணி அப் பண்றது, அந்த மாதிரியான ஒர்க்கா தான் இருந்துட்டு இருந்தது எனக்கு. சரி, சரி. அதுதான் டெவாப்ஸா பரவால்ல, எனக்கு பரவால்ல. தெரியல. இல்ல. அது ஒரு பாட்டு தான். நான் சொல்றேன்ல அ, 30 வேலை தெரிஞ்சாலும், நம்ம வந்து ம், 30 விஷயம் படிச்சாலும் 10 விஷயம் தான் வேலை பார்ப்போம். இட் ம், ஹேப்பன்ஸ். ம், வேலை, காசு வருதா? நம்ம குடும்பத்த ம். காப்பாத்துறோமா? அதுதானே கடைசில முக்கியம். இல்லையா என்ன? இல்ல ஜி, அது எனக்கு அதுல குரோத் இருக்குமான்னு அப்ப தெரியல. மேபி அந்த டைம்ல என்னோட நாலேட்ஜ் அந்த அளவுக்கு தான் இருந்ததுன்னு இப்போ நினைக்கிறேன். சரி நடந்தது நடந்து போச்சு. இனிமேட்டு நம்ம அத ம், கரெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா, இப்ப விஷயம் தெரிஞ்சதுன்னா நீங்க அங்க விளையாண்டுருக்கலாம். பட் பரவால்ல. இட்ஸ் ஓகே. ம். ஓகே. எனி அதர் கொஸ்டின் ஃப்ரம் தேங்க் யூ எனிஒன்? ஜி. லைக் வி ஹேவ் 4 Hi, more minutes. Sudarshan. I'm Chandru. ஹை சந்துரு. So, one question. So, like, என்ன ரோலுக்கு வந்து இந்த டெவாப்ஸ் வந்து ரொம்ப ஆப்டா இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் டெவலப்பர், நோ டேட்டா சயின்ஸ், டேட்டா இன்ஜினியர். ஏன்னா இதில் நிறைய டூல்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஏன்னா டெஸ்டிங்கில் சில டூல்ஸ்லாம் பார்த்தேன். ஸோ இந்த டெவாப்ஸ் படிக்கிறதுனா யாருக்கு ரொம்ப ஆப்டா இருக்கும்? யாரால வந்து ஈஸியாக வந்து ஸ்விட்ச் ஆக முடியும்? எந்த எந்த ரோலில் இருக்கவங்க? ஸோ அது சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ். சாஃப்ட்வேர் ஓகே. டெவலப்பர்ஸ்க்கு ஈஸி. ஏன்னா, அதுல நெறைய டெவாப்ஸ்ல வந்துட்டு நெறைய ப்ளே பண்ணுவீங்க. ஏன்னா டேட்டாபேஸ் சம்மந்தப்பட்டிருக்கும். இதோட CI/CD வந்து நல்லா யூஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு இதுதான். டெவாப்ஸ் தான். இப்போ நீங்க டேட்டா சைடு வந்து நீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ காஃப்கா எடுத்துக்கோங்களேன். காஃப்காலயும் டெவாப்ஸ் இருக்கு. ஆனா காஃப்கா வந்து இந்த மாரி டெவலப்மென்ட் மாரிலாம் வந்து நம்ம ஒரு ஜார் ஃபைலோ அந்த மாரி பேக்கேஜ்லாம் பண்ண மாட்டோம். சும்மா குபர்னெட்டிஸ்ல வந்து காஃப்கா ஓடிட்டு இருக்கும். நீங்க வந்துட்டு குபர்னெட்டிஸ் அப்கிரேட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களோட டெவாப்ஸோட வேலை ரொம்ப கம்மியா இருக்கும். இஃப் டெவாப்ஸ் இஸ் அப்ளைட் இன் அதர் திங்ஸ். ஆனா ஒரு சாஃப்ட்வேர தான் வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜா யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வொர்க்குமே ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ சொல்றேன். ஓகே ஓகே. ஸோ இன் கேஸ் ஆஃப் ஒரு டேட்டா சயின்ஸ், ஏன்னா நான் டேட்டா சயின்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி கரியரில் இருக்கவங்களுக்கு இது வந்து மேண்டட்டரி இல்லை அப்படின்றது ஆல்ரெடி சொன்னீங்க. பட் இதை படிக்கிறதுனால நம்ம எந்த ஏரியாவில் நமக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ஏன்னா இதில் நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எல்லா டூல்ஸும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுமா, இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில அந்த டூல்ஸ் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணேன்? இந்த ஐ மீன் குபர்நெட்ஸ் இதெல்லாம் நான் பார்த்தேன், ஜஸ்ட் பேசிக்ஸ் பார்த்தேன். ஸோ எது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டேட்டா சயின்ஸ் கரியருக்கு? டெராஃபார்ம் ஏடபிள்யூஎஸ் இன்கேஸ் கண்டிப்பாக. ஏதாவது ஓகே டேட்டா சயின்ஸுக்கு நீங்க AWS ரிசோர்ஸ் ஏதாவது கிரியேட் பண்றீங்கன்னா டெராஃபார்ம் தேவை. ஓகே குபர்னெட்டிஸ்ல தான் நீங்க ஏதாவது மாடல் ட்ரெயின் பண்ண போறீங்க. டேட்டா சயின்ஸ் யூஸ் பண்ணி அங்க தான் வந்து டெப்ளாய் பண்ண போறீங்கன்னா குபர்னெட்டிஸ் தேவை. ஸோ டெராஃபார்ம், குபர்னெட்டிஸ், டாக்கரு. இப்போ ஏதாச்சும் வந்து நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் டெப்ளாய்மென்ட் பண்ண போறீங்க, ஆட்டோமேட் பண்ணுவேன் ஜென்கின்ஸ். 4 டூல் போதும். எல்லாமே ஓகே பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஓகேங்க. தேங்க்யூ. ஓகே. வி ஹேவ் Hi, 2 more minutes. ஒரே ஒரு கொஸ்டின். எஸ் அஸ்மித். எனக்கு வந்து ஒரு 8 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மெயின் ஃப்ரேம்ல. இப்போ நான் சும்மா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு பேசிக்ஸ் பைத்தான், பேசிக்ஸ் லினக்ஸ் வந்து நான் இப்போ கம்ப்ளீட் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் அப்போ மோட்டிவேட்டடா இருந்தது. அப்புறம் நான் செல்ஃப் ஸ்டடி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஐஏஎம் நான் அதுக்கப்புறம் ஒரு கான்செப்டா வரப்போ இந்த பாலிசி எல்லாம் நானே எழுத ட்ரை பண்றேன். பட் பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப நிறைய இருக்கு. பட் ட்ரை பண்ணாலும் அப்பப்ப நம்மளுக்கு தெரியாதப்போ ரொம்ப டிமோட்டிவேட் ஆகுது. ஓகே, இதெல்லாம் ரொம்ப இன்டர்வியூலலாம் இவ்ளோ நெறைய இருக்குல்ல சர்வீஸ். நம்ம ஏதாவது கேட்டு தெரியலன்னா என்ன பண்றது? அப்படியே ஸ்ட்ரகிள் ஆயிடுவோமோ? அப்படின்ட்டு ஒரு ஒரு மாதிரி டிமோட்டிவேட் ஆவுது. அப்ப அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்களா? எல்லாமே நம்ம ஈச் அண்ட் எவ்ரிதிங் நம்ம அந்த பாலிசி தெரிஞ்சிருக்கணுமா? இல்ல எப்படி? இல்ல. சரி இன்டர்வியூல வந்துட்டு உங்க கம்பெனில ஓகே. நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ அததான் பேச போறீங்க. அவன் கம்பெனில பண்ண போற வேலைய வந்து நம்ம பேசணும்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. கரெக்ட்டா? உங்க கரெக்ட். கம்பெனில ஓகே. இந்த ஐஏஎம் பாலிசிய வந்து ஒரு 5, 6 சர்வீஸ்ல வந்து யூஸ் பண்ற மாரி பேசுனீங்கன்னா போதும். அவன் அத அக்செப்ட் பண்ணி ஓக் தான் ஆகணும். என் கம்பெனில ம். நான் ஐஏஎம்ல ஏகப்பட்ட பாலிசிஸ் இருக்கும். நீங்க சொன்ன மாரி நெறைய ஆ. இருக்கு. நம்பர் ஆஃப் பாலிசிஸ் இருக்கு. ஒரு ம், 5, 6 ம், ம், பாலிசி EC2 இன்ஸ்டன்ஸ்க்கு, லாம்டாக்கு, ம். ஆட்டோ ஸ்கேலிங்க்கு அந்த மாரி ஒரு 5, 6 பாலிசி மட்டும். ஏன்னா அது லோடும் கம்மி நம்மளுக்கு. ஞாபகம் வச்சுக்கிறதுனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ம், அத ம், மட்டும் ம். பேசுங்க போதும். ஆமா, நான் இது இவ்வளோ தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கம்பெனி தேவையா? ஐ லேர்ன் அண்ட் டூ இட் முடிஞ்சு போச்சு. ஓகே. சிம்பிள். அப்படிதான் யூஸ் பண்ணணும். உங்க ம். கம்பெனி தான் உங்களுக்கு இங்க வந்துட்டு உங்களுக்கு ஷீல்டு மாரி இப்போ. உங்கள காப்பாத்துறது. ஓகே.
ஓகே. ஆல்மோஸ்ட் வி ரீச்ட் 7:45 Yes. மினிட்ஸ். So ஓகே. one last நைஸ். question Ji, to summarize, like இப்போ வந்து இது வந்து இட்ஸ் ஜெனரல் கொஸ்டின். இப்போ யாராவது ஏதோ ஒரு ரீசன், ப்ராபப்ளி மணி ரீசன் இல்லை சம் அதர் ரீசனால நம்ம கோர்ஸ் மாதிரி பெய்ட் பண்ணி படிக்க முடியலன்னா ஹவு கேன் தே லேர்ன் பை தெம் செல்ஸ்? இப்போ பிகாஸ் வித் ரிசோர்ஸஸ் ஆன்லைனில் இருக்கிறத வச்சு எதாவது படிக்க முடியுமா? வாட் இஸ் யுவர் சஜஷன்? ஓகே. என்ன கேட்டிங்கன்னா வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ நான் சொல்கிறேன்ல, எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஐம் ஒர்க்கிங் இன் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி. ட்ரைனிங்கால ஐ ஹாவ் சம் மைனர் ஹெல்த் இஷ்யூஸ் அது வரும். அதனால என்னன்னா நிறைய பேர் எடுக்க வர மாட்டாங்க. ஸோ ஆன்லைனில் இருக்கவங்களாம் இதே பொழப்பா பண்ணுறதுனால அவங்களுக்கு ரியல் டைம் தெரியாது. இதுதான் அங்கே கேப்பு. இப்போ அப்படி ஆன்லைன்லேயே எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா எத்தனை பேர் உரிமை கோர்ஸ் எடுத்து நான் 100% முடிச்சிருக்கீங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா இங்க? நான் பாதி சொல்லுவேன் படிப்பீங்க. கோர்ஸ் எடுத்து ஒன்று கூட படிச்சது கிடையாது. எல்லாம் நானே சொல்றேன். இங்கேயே சொல்லுங்க, பாதி எடுத்து படிப்பீங்க, அதோட விட்டுருவீங்க. ஏன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, யாருமே உங்களை புஷ் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி அதுல இருக்கிற பர்சன் ரியல் டைமா ஒர்க் பண்ணாங்களான்னு தெரியாது. நம்ம ஏன்னா அது எப்பயோ போட்ட கோர்ஸா இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபுல் ஃபிளெஜ் எல்லாம் யாரும் இறங்கி இப்ப நானே வந்து நினைப்பேன் உரிமையில கோர்ஸ் பண்ணலாம். ஆறுமுகம் ஜே சொல்லுவாரு, போடுங்க ஜி, டைமே இருக்காது. நம்ம ட்ரைனிங்கு அதுவே டைம் போயிடும், டைமே இருக்காது. என்ன மாதிரி வந்து போடுறவங்களாம் ரொம்ப கம்மி. நீங்க அதை தேடியும் கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? கண்டிப்பா. ஸோ ஆன்லைன் தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் வாட் இன்ட்ரெஸ்டடா போகுது. நான் உட்கார வேணா தெரிஞ்சுக்கலாம். ஆனா உங்களை அங்க யாரும் மானிட்டர் பண்ண. இப்ப நானா தான் மானிட்டர் பண்ணுவேன். ட்ராக்கர் ஷீட்லாம் போட்டு இது பண்ணிட்டு. இல்ல ஜி நான் பண்ணுவேன், ஆன்லைன்ல பண்ணிட்டு வரேன் அப்படின்னா சரி, அட்லீஸ்ட் நாங்க இன்டர்வியூ கைடன்ஸ் வி கேன் ப்ரொவைட். என்கிட்ட காசு இல்லை ஜி, இப்போ ரொம்ப முடியவே முடியாது. சி பெஸ்ட் வே ஒரு ரியல் டைம்ல ஒர்க் பண்றவங்கிட்ட படிக்கிறது தான் பெஸ்ட். இமிடியேட் ஜாபை கிராக் பண்றது ப்ராப்ளம். இப்போ இவங்க ஒரு அஸ்மிதா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, இப்போ அவங்களுக்கே அந்த கிளாரிட்டி வந்திருக்கும். இதெல்லாம் யாரு அங்க ஆன்லைன்ல போய்லாம் நீங்க கேட்க முடியாது. புரியுதா? ஸோ பெஸ்ட் வே இஸ் தட். இல்லைன்னா முடியலன்னா அங்க ஏதாவது அங்க ஏதாவது பார்த்துட்டு வாங்க. வீல் கைட் யூ. பட் திஸ் இஸ் வாட் மேக்ஸிமம் வி கேன் டூ. யூ கீப் யுவர் செல்ஃப் மோட்டிவேட்டட். எஸ். மேக்ஸிமம் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், இன்வெஸ்ட் ஆன் யுவர் செல்ஃப். லைக் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். இன்வெஸ்ட் ஆன் ஒரு ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் நீங்கள் டிசிப்ளினாக இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வரதெல்லாம் கொஞ்சம் ஈஸி ஆகிடும். லைக் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அமௌண்ட்டு கிடைக்குது. 35 லேக்ஸ்ன்றது டார்கெட் பண்ணுங்க. அதுக்கு கம்மியாக இருந்தீங்கன்னா சென்னையில் 35 லேக்ஸை ரீச் பண்ணுறது ஒரு பெரிய கோலாக வைங்க. ஏன்னா அது ரீச் பண்ணிங்கன்னா யூ டோன்ட் நீட் டு கோ டு ஃபாரின். அதுக்கு வி வில் கைட் யூ. மேக்ஸிமம் ட்ரை டு பிகம் ஃபினான்ஷியலி ஃப்ரீ சோன். ஸோ நம்மளோட அட்லீஸ்ட் நம்ம கடைசி காலத்தில் நம்மளோட பசங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியாது. ரொம்ப பூமர் மாதிரி இருக்கும். பட் நான் அது பட்டத்தில் சொல்கிறேன். மேக் யுவர் செல்ஃப் ஸ்ட்ராங் இன் தட். ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு யூ ஷுட் ஹாவ் த மணி பவர் ஃபார் யுவர் செல்ஃப். ஸோ அதுக்கு இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுங்க. யுவர் திங்ஸ் வில் பி ஈஸி. வித் திஸ் பை எவ்ரிவன்.